இந்த போதைப் பொருள் எங்க கூடுதலாக இருக்கிறது கூடுதலான வறுமை இருக்கிறது. அங்கு கல்வியில பின்தங்கிய நிலைமை, கல்வியில பின்தங்கிய நிலைமை இருக்கின்றது. அங்கு வறுமை கூடுதலாக. இந்த வறுமையும் கல்வியில பின்தங்கிய நிலைமை எங்க இருக்கிறதோ அந்த இடத்தில் கலாச்சார ரீதியாக சீரழிவு. போதை பொருளானது கண்டுபிடிக்காரர்களா எல்லோரும் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. இது உங்களுடைய நாடு, உங்களுடைய பிரதேசம். நாளைக்கு நீங்க தான் இதற்கெல்லாம் முகம் கொடுக்க போகிறீங்க. இன்றைக்கு மாணவர்களாக இருக்கின்ற நாளைக்கு பெற்றோர்கள். அப்ப உங்களுக்கு பெற்றோர்களை வருகின்ற பொழுது அந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு முகம் கொடுக்கின்ற சவால்கள். என்னிடம் இருக்கின்ற சுண்ணாகத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் தடவைக்கின்றார். நாங்கள் ஆட்சி வருவதற்கு முடிவாக இருந்தாலும் நீங்கள் ஆட்சி வந்ததற்கு பிறகு எங்களுடைய பிள்ளைகள் டியூஷன் முடித்துவிட்டு வீதியில் செல்ல முடியாது. காலையினுடைய அட்டகாசம் அதிகரித்து காணப்படுகின்றது. ஐயா கைது செய்து முடிவாளர் இதை நிறுத்தித்தார்கள் என்று கேட்டார். கிளிநொச்சி போன பொழுது கிளிநொச்சியில் இருக்கின்ற மக்கள் அம்மா கூறினார்கள், ஐயா முடிவாக இருக்கின்ற கசி கஞ்சா காரங்களால் ஏவது பிரதேசம் நாசமாக. பின்னர் அதற்கு பிறகு பஸ்ல பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார் நிறுத்தித்தார். வடமாகாண செயலாளர், வடமாகாணனுடைய செயலாளர் உள்ளிட்ட பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், விளையாடர்கள், அதே போன்று இருக்கின்ற நாடக கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, பொழுது நான் ஜெயபிரகாசி சொன்னதுக்கான காரணத்தால் வேறுமல்ல, அவர் ஒரு தமிழ் மனிதராக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து எங்களுடைய தமிழோர் அறக்கட்டளை மன்றத்தை அந்த நிறுவனத்தை நிறுவ வேண்டும். அதற்கான இடங்கள் கிடையாது, கட்டிடம் கிடையாது. அதனால அதற்கான கட்டிடத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பெரிய ஒரு அர்ப்பணிப்போடு வேலை. அப்ப அவருடைய அந்த அர்ப்பணிப்பின் காரணமாகவும் மறுபுறத்தில் நாங்களும் கூட தீர்மானித்தோம், ஏதாவது அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாடசாலை கட்டிடமானது அதற்கு பங்குதாரர்களாக என்னுடைய கல்வி செயலாளர், அதே போன்று பிரதம செயலாளர், அதே போன்று குறிப்பாக குண்டேஜி மாவட்டத்துடைய எல்லோருடைய பங்களிப்பு வேண்டும். அப்ப அதனால் நானும் இந்த இடத்தில் ஒன்றை கேட்டுக்கொண்டேன். இந்த எல்லோருடைய பங்களிப்பின் மூலமாகவும் அரசாங்கத்தின் பங்களிப்பின் மூலமாகவும் எதிர்வரும் காலங்களில் ஒரு நல்ல சிறந்த தமிழ் மண்டபமாக உங்களுடைய மண்டபத்தை செய்து தருவதற்கு எதுவான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று இந்த இடத்தில் நாங்கள் உறுதியளிக்கிறோம். ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகிறோம் என்றால், இன்றைக்கு நமக்கு அது வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்றல்ல, அது தமிழா சிங்களமா முஸ்லிமா அல்லது மலையகமா அல்லது எல்லா பிரதேசங்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய கலை வந்து மிக மிக அதிகம் வருகிறது. அது இல்லாத சூழ்நிலை கூட மிக ஒரு காலம் இருந்தது. எங்களுக்கு ஒரு தனித்துவமான கலை அம்சங்கள் அந்த கலையம்சங்கள் எடுத்துக்கொண்டால் மலைகளுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் வன்னி பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுடைய கூத்துக்கள், நடனங்கள், நாட்டியங்கள் அனைத்தையும் மேடையேற்றி மக்களை மகிழ்விக்கின்ற அல்லது மக்களுக்கு தகவல்கின்ற மக்களுக்கு ஒரு கருத்திலே சொல்லுகின்ற ஒரு ஊடகமாக இந்த இந்த மேடைகள் அமைந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கிற போது அந்த மேடையெல்லாம் இன்றைக்கு அருகி கூடியிருக்கிறது. காரணத்தை நாங்கள் தேடி பார்க்கிற பொழுது எங்களுக்கு இவ்வளவு அழகான நடிகர்கள் இருந்தாலும் நடிகைகள் இருந்தாலும் அல்லது ஆற்றுள்ள பாடகர்களா, கவிஞர்களா, இலக்கியவாதிகளா, எழுத்தாளர்களாக இருந்த போதிலும் கூட நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு வேறொரு விதமாக நாங்கள் ஆட்கொண்டிருக்கின்றோம்
ஒரு நிலைமை காணக்கூடியதாக. அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய தொலைக்காட்சியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எங்களுடைய நாடகத்தை நாங்கள் பார்க்க கிடைக்கும். எங்களுடைய பிள்ளைகளுடைய பாடங்களை பார்க்க கிடைக்காது. ஒரு காலம் இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று தெரியும். எனக்கு இலங்கை ஒருவருக்கு கூட்டு தாமதத்தினர் எடுத்துக்கொண்டால் காலை 7:30 மணிக்கு 6:45 நாட்டார் பாடல்கள். அதன் பிறகு 7 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் புலல் என்கின்ற அப்ப ஈழத்தில் பாடல்கள். அது மாத்திரமல்ல, பின்னர் பார்க்கின்ற பொழுது கோமாளிகளின் உண்மாளம் என்கின்ற நாடகம். இரவு நாங்கள் கேட்டு பார்க்கின்ற பொழுது விவசாயிகளுடைய நாடகம், விவசாயிகளுக்கு கருத்துக்களை சொல்லும். அப்ப இந்த வகையான செயற்பாடுகள் எங்களுடைய இலங்கையில் இருக்கு. ஆனால் எதுவுமே இல்லாத நிலைக்கு வரும். அதனால் இன்றைக்கு நீங்கள் இந்த டிப்ளோமாதாரிகளாக பட்டங்களை பெற்றிருக்கின்ற உங்களிடம் நான் கேட்கிறது, இதற்கு பிறகு நாங்கள் அடுத்த கட்டமாக ஆசிரியர் தொழிலை தேடிக்கொண்டு அல்லது வேலையாக தொழிலை தேடிக்கொண்டு செல்வது மாத்திரமல்ல, உண்மையிலே எங்களுடைய கலைகளை நிமிர்த்த வேண்டுமா இல்லையா, எங்களுடைய கலைகளை நாளைய பிள்ளைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டுமா இல்லையா என்கின்ற சவால் இருக்கிறது. அப்ப அந்த சவாலை பூர்த்தி செய்வதற்கு அல்லது அந்த சவாலை வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் அரசாங்க கட்ட வகையில் எங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் கலைஞர்களுக்கு செய்வதற்கு நாங்கள் தீர்மானம். அப்ப அந்த வகையில் என்றால் இந்த கலைஞர்கள், இந்த கலை சம்பந்தமாக, கலை படைப்புகள் சம்பந்தமாக அது உலகத்தையே மாற்றக்கூடும். நீங்கள் எங்களுக்கு பார்த்தாலும் 800ஆம் ஆண்டு காலங்களில் இருந்த சேக்கியருடைய நாடகங்கள் இன்றும் நாங்கள் இன்றும் நாங்கள் வசிக்கிறோம். இன்றும் அதே பாணியிலான நாடகத்தை நடிக்க வேண்டும் என்று நாங்கள் துடிக்கிறோம். பெஸ்டுடைய நாடகங்களில் பார்க்கின்ற பொழுது, கவிதைகளில் பார்க்கின்ற பொழுது, அப்படி அவர்கள் கவிஞனாக ஒரு கலைஞனாக நாங்கள் வரக்கூடாதா என்கின்ற ஒரு காவல் ஏற்படும். ஆனால் என்ன செய்ய, எங்களுடைய கலைஞர்களுக்கு வேறொரு நாட்டினுடைய ஆதிக்கத்துக்கு உள்ளாக வெளிப்படையாக சொன்னால் விரும்பினால் என்பார்கள் கூடிய இன்னைக்கு நாங்கள் கூடுதலாக பார்ப்பதற்கு ஏற்பது இல்லாமல் இந்திய நாடகங்கள், இந்திய பாடல்கள், இந்திய ஆடல்கள், இந்திய படங்கள். அன்றையிலான ஒரு அந்தோணி என்கின்ற ஒரு திரைப்படம் இலங்கை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட படம். இந்திய கலைஞர்கள் கலந்திருந்தார்கள். அதை பார்த்து விட்டு மிகவும் அருமையான, மிக அருமையான படத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது கண்ணீர் விடாத ஒரு காலம் இருந்தது எங்களுடைய சினிமா துறையில். அதாவது அன்றைய காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் நடித்த பாசமலர் என்ற படத்தை பார்த்துவிட்டு பார்த்துக்கொண்டே கொஞ்சம் அறிகின்ற ஒரு சூழல். அந்த அளவுக்கு தாங்களுடைய நடிப்பாற்றல் மூலமாக தாங்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற உண்டகம். அந்த வகையில் அண்மையில் இந்த அந்தோணி என்ற படமும் அதே மாதிரியான ஒரு நிலைமை தோற்று விஷயமாக மீனவருடைய படம். பிறகு நான் அந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்து அதனுடைய இயக்குநர் ஒரு சந்தித்து கேட்டேன், படம் எப்படி ஓடியதா, அவங்களுக்கு கிடைத்த வருமானம் எப்படி, தாங்கள் செலவழித்த பணத்தில் இருந்து 70% தான் தாங்களுக்கு கிடைக்கும். அப்படியானால் எங்களுடைய படங்களை பார்க்கவில்லை என்கின்ற ஒரு செய்தி அதன் மூலமாக சொல்லுவோம். அவர் மற்றவர்களுடைய படங்களுக்கு பால் தூக்குறோம், பெரிய விமானம் அடிக்கின்றோம், படங்களுக்கு சென்ற பிறகு ஒவ்வொரு சத்தம் கொடுக்கின்றோம், அவர்களுக்கு ரசிகர் மன்றம் ஏற்படுத்தியிருக்கின்றோம், அவர்களுக்கு சிலைகள் வைத்திருக்கின்றோம், அவர்களுக்கு நாங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கின்ற பாலகாத்த வாழ்வார்கள் அப்படியெல்லாம் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய படங்கள், எங்களுடைய கலைஞர்கள் இதை ஊக்குவிப்பதற்கு அந்த ஒரு மனநிலையில் வரவில்லையே. அதனால் விஷயமாக அந்த கலைஞர்கள்
இப்ப நான் அதோடு படத்தில் இந்திய கலைஞர்கள் இருந்தார். அந்த இந்திய கலைஞர்களோடு சேர்ந்து நமது இலங்கை கலைஞர்களும் அந்த இந்திய கலைஞர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை தாங்களுடைய நடிப்பின் மூலமாக வெளிக்காட்டி அந்த வகையில் அவர்களே நமது சமூகம் இன்றைக்கு பல்வேறு சவால்களில் ஒரு சமூகம் என்ற மக்கள் தமிழ் சமூகம் அதைவிட மோசமாக கட்டி பல்வேறு சவால்கள். யாழ்ப்பாண சமூகம் பல்வேறு மேலதிகமான சவால்கள். அதாவது என்னுடைய சனத்தொகையினுடைய வீதம் குறைந்து வருகிறது. பிறப்பு வீதம் கடந்த வருடம் 2.9 வீதமாக இருந்தது, இன்றைக்கு 1.3 வீதமாக குழந்தைகள் என்பது இல்லை. 1981 8,30,000 இருந்த யாழ் மாவட்டத்துடைய மக்கள் தொகை சனத்தொகை இன்றைக்கு 6,10,000 உள்ளது. மேலும் நாங்கள் நாட்டை ஓடிக்கொண்டே ஏலவல் ஒருவர் பாஸ் ஆகின்ற பிள்ளைகளை எப்படியாக வெளிநாட்டுக்கு அனுப்புவோமா என்று நாங்கள் எல்லாத்தையும் வெளியே போன்ற ஆற்றல் உள்ள பிள்ளைகளை அழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். அவ்வாறு அனுப்பப்படுகின்ற பொழுது எதிர்காலத்தில் பாலைவனமாக கல்வி ரீதியாக கலை ரீதியாக இலக்கிய ரீதியாக எதுவுமே இல்லாத பாலைவனமாக மாறுதல். அப்படியான அந்த பாலைவனமாக மாறுகின்ற எமது நாட்டை, எமது பிரதேசத்தை, எமது மக்களை சோலைவனமாக மாற்றுவது எப்படி? அந்த சோலைவனமாக மாற்றுகின்ற செய்தியை சொல்லக்கூடிய ஆற்றல் வேறு யாருக்கும் கிடையாது, கலைஞர்களுக்கு. அது உங்களுக்கு. அதனால அந்த பணியினை நான் சொல்லுகின்றேன், இதயபூர்வமாக உங்களுக்கு பார்த்து இங்க இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நீங்க நல்ல கலைஞர்களாக நினைக்கிறோம். நல்ல கலை படைப்புகளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக. அது மாத்திரமல்ல, அந்த கலை படைப்புகளை நல்ல கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களாக நாளை சமூகத்துக்கு ஏதோ ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். கலை ரீதியான எழுச்சி ஒரு சில நாடுகளில் கலாச்சார புரட்சி செய்தார். எமது நாட்டில் அதில் எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இலங்கை மாற்றம் இதனால் வரைக்கும் எமது நாடு லஞ்ச ஊழல் மோசடி மனித தேசமாக மாற்றப்பட்டது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. போதைப்பொருள் நிறைந்த தேசமாக மாற்றப்பட்டது. இளைஞர்களை குறிவைக்கின்ற போதைப்பொருள் வியாபாரங்களை செயல்பாடுகள் 43 லட்சத்துக்கு அதிகமான மாணவர்களை இலக்கு வைத்த போதைப்பொருள் வியாபாரங்களுடைய பொறியாக மாற்றப்பட்டது. அதனால் அவ்வாறான ஒரு கருத்து உலகம் எங்கள் மத்தியில். அந்த கருத்து உலகத்திற்கு எல்லோருமே நாங்கள் இரையாக சூழலை அது பெரிய கதை சொல்ல போனால் அது டைம் போதாது. இருந்த போதிலும் கூட அந்த கருத்து உலகத்தில் இன்றைக்கு வெள்ளை உலகத்தை நோக்கி நகர்ந்து உங்களுடைய ஜனாதிபதி கூட சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நாங்கள் இந்த போதைப்பொருள் வியாபாரத்துக்கு எதிராக கதவுகளை திறந்து பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கிறது ஒரு கருத்து உலகம். அது போலீஸ்லையா, ராணுவத்திலையா, அல்லது புலனாய்வுலையா, அல்லது இமிகிரேஷன்லையா, அல்லது ஆபத்திலையா, எல்லா இடங்களும் நாட்டுக்கு சாதாரண மக்களா, நடிகரா, நடிகையா எல்லாரும் இந்த பொறைக்கு சிக்கியிருக்கிறார். அப்படியான அந்த கருப்பு உலகமா அல்லது வெள்ளை உலகம் நாங்கள் தீர்மானிக்கிறோம். இல்லை, அந்த கருப்பு உலகத்தை விட்டாக துடை தெரிகின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்து வெள்ளை உலகத்தை நோக்கி நாளைய பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும். தெரியும், இந்த போதைக்கு வியாபாரங்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டார், மேலும் கைது செய்யப்பட்டார், மேலும் கடிக்கப்பட்டது. இது தொடர் நடவடிக்கையாக முற்றாக நாட்டின் போதைப் பொருளை இல்லாத ஒழிக்கின்ற நடவடிக்கையை முன்னெடுப்பதை நோக்கி நகர். அந்த போதைப் பொருள் எங்க கூடுதலாக இருக்கின்றாங்க கேட்டு பார்க்கின்ற பொழுது கூடுதலான வறுமை இருந்தது. அங்கு கல்வியில பின்தங்கிய நிலைமை, கல்வியில பின்தங்கிய நிலைமை இருக்கின்றது. அங்கு வறுமை கூடுதலாக. இந்த வறுமையும் கல்வியில பின்தங்கிய நிலைமை எங்க இருக்கின்றதோ அந்த இடத்தில் கலாச்சார ரீதியாக சீர்திருத்தம்
போதை பொருளா அல்லது வாதம் கும்பலா அந்த கும்பலா இந்த கும்பலா கண்டுபிடிக்காரர்களா எல்லோரும் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கின்றன. இது உங்களுடைய நாடு, உங்களுடைய பிரதேசம். நாளைக்கு நீங்கள் தான் இதற்கெல்லாம் முகம் கொடுக்க போகிறீங்க. இன்றைக்கு மாணவர்களாக இருக்கின்ற நாளைக்கு பெற்றோர்கள். அப்ப உங்களுக்கு பெற்றோர்களை வருகின்ற பொழுது அந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு முகம் கொடுக்கின்ற சவால்கள் என்னிடம் இருக்கின்ற சுண்ணாகத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் என்னிடம் ஒரு தடவை கூறினார், நாங்கள் ஆட்சி வருவதற்கு முடிவாக இருந்தாலே நீங்கள் ஆட்சி வந்ததற்கு பிறகு எங்களுடைய பிள்ளைகள் டியூஷன் முடித்துவிட்டு வீதியில் செல்ல முடியாது, காடைகளுடைய அட்டகாசம் அதிகரித்து காணப்படுகின்றது. ஐயா தயவு செய்து முடிவாளர் இதை நிறுத்தித்தார்கள் என்று கேட்டார். கிளிநொச்சி போன பொழுது கிளிநொச்சியில் இருக்கின்ற மக்கள் அம்மா கூறினார்கள், ஐயா முடிவாக இருந்தார் கசிப்பு கஞ்சா காரங்களால் ஏழுவது பிரதேசம் நாசமாக. பின்னர் அதற்கு பிறகு மசூல பொம்பளை பள்ளிகள் இருக்கிறார் நிறுத்திட்டார். ஆனால் இன்றைக்கு அந்த குண்டாகத்தில் இருக்கின்ற அம்மா சொல்கின்ற ஐயா கொஞ்சம் திருப்தியாக இருக்கின்றது. காடைகளுடைய ஒட்டகம் இன்றைக்கு அடக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடக்குவதற்காக உங்களுக்கு கூடுதலான சக்தி கிடைக்க வேண்டும் என்று வாழ்கிறார். நான் சொல்ல வந்து என்ன இது பொதுவாக இல்லாத மலைகளுக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்தில் கூடுதலான குடிகாரர்கள் இருந்தால் கேட்ட வேண்டும் மலை. ஆனால் உலகத்துல கூடுதலாக குடிகாரனான கேட்ட பிரச்சனை சொல்றாங்க. நம்பர் 1 அதான் ஒரு பிரைஸ். இரண்டாவது இலங்கைகளில் அது எங்கெல்லாம் வேண்டும் மலையகம் முதலாக இடம்பெற்று நுவர்லியா மாவட்டம். ஆனால் நுவர்லியா மாவட்டத்தில் இந்த முதலாவது இலங்கையில் முதலாவது கிண்ணத்தை இன்றைக்கு யாழ்ப்பாணம் சுவீகரித்துக் கொண்டது. இன்றைக்கு யாழ்ப்பாணம் நடந்த கொண்டமாக நான் உண்மையில கேட்டேன். மல்லான பிரதேசத்தில் எக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் 5 டிபார்ட்மெண்ட் கேட்டாலே எத்தனை சாராயம் செய்கிறார் உங்களுடைய சொன்ன நடமாட்டிய மாசத்துக்கு 60,000 விற்கப்படும். அதாவது எங்களுடைய 5 மாவட்டங்கள் 5 பிரிவுகள் 5 பிரிவுகள் ஒரு பிரிவுல 60,000 நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கசப்பாருந்தாலும் குளிப்பார்கள் சொல்லியே ஆகும். நாங்கள் ஒரு சிலர்கள் சொல்றது அப்படின்னா ஏன் அவர்கள் யாரும் அப்படி நாங்கள் இது உண்மைகள் சொல்றோம். யாழ்ப்பாணத்தினுடைய போதை போல அதிகரிச்சிருக்கு. நான் இங்கே வருகின்ற பொழுது இங்க இருக்க வாய்ஸ் கட்டினார். யாழ்ப்பாண நகரத்தில் கூட 40 இளைஞர்கள் இருக்கின்றார்கள் போதை கொடுப்பார்கள். இன்றைக்கு 3 வருஷத்துக்கு பிறகு அவர் 1 வருஷத்துக்கு முன்ன ரிட்டையர் ஆகி போகும் பொழுது ஒரு இன்டர்வியூ வைக்கிறார்கள். அந்த இன்டர்வியூ சொல்றாரு, இப்ப யாழ்ப்பாணத்தில் 4000 இளைஞர்கள் யுவதிகள் போதை பொருள் அடிமை. அப்படியாப்பட்ட நிலைமை மாத்தமா இல்லையா? இது சொல்லணுமா இல்லையா? சொல்றது நாங்க என்ன செய்யணும் சொல்றது. அண்மையில் ஒரு பாடசாலை பேமஸான பாடசாலை 8வது மாணவர்கள் பேக்கை செக் பண்ண அதுல போகுது. கிளாஸ் டீச்சர் டே படா பிரின்சிபல் கொண்டு போறாங்க. பிரின்சிபல் கூண்டு போகணும்னு சொன்னாங்க. வெளியில சொல்ல வேண்டாம், சத்தம் கூட வேணும். வெளியில சொல்ல நடக்கணும். பாடசாலைகள் மாணவர்கள் இல்லாம நாளைக்கு பிள்ளைகள் வரா எங்களை மதிக்க மாட்டார். என்ன நடக்கும்? நாங்கள் வெளியில் சொல்லணுமா இல்லையா? சொல்லி இதற்குள்ள இருந்து எங்களுடைய பிள்ளைகளை நீக்குகிற நடவடிக்கை, அந்த நடவடிக்கை எடுக்காததா, நாங்கள் பேசாததா அன்பு எங்களுடைய ஒரு பேராக மரபுகள் கழுத்தில் கொன்றாது தான் பெத்த கொள்ள தந்த காலத்துக்கு சொல்றாங்க கொண்டு வீசி அழித்து போறாங்க. அப்ப அந்த மனநிலை எப்படி வந்துச்சு? இப்படி தன்னுடைய அம்மாவை அந்த கண்ணன் அம்மாவோட பால் குடித்த அம்மாவை எப்படி நாங்கள் கொள்வது?
இப்படி இந்த மனநிலை வருத்தீங்க. அப்படியாக இருந்தால் அப்ப அந்த வகையான மனநிலையோடு தள்ளப்பட்டிருக்கப்படுகிறது. ஒரு சீரான திசையை நோக்கி செல்வதற்கு உண்மையை நாங்கள் கொண்டு வேதம் இல்லை. உண்மையிலே எங்களுடைய கலைஞர்கள் கலை படைப்புகள் உண்டா பெரிய செயல்பாடுகள் அது போதைக்கு எதிராகவா, சமூகத்துக்கு சீரழிவுகளுக்கு எதிராகவா, இனவாதத்துக்கு எதிராகவா, மதவாதத்துக்கு எதிராகவா. இந்தியாவில் நான் பார்க்கிறப்போ இந்தியாவில் இனவாதத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்தியாவில் புஷ்பன் சிங் சொல்லி ஒருத்தர் எழுத்தார். அவர் எழுத லாஸ்ட் டைம் பாகிஸ்தான் புத்தகம் கொண்டிருக்கிறார். இறுதி பாகிஸ்தான் அதில் அவர் இறுதியாக எழுதார். இறுதியாக இந்தியாவில் லாகூர் ரயில் பெட்டியில் எல்லாமே இஸ்லாமியனுடைய பிணங்கள் தான். லாகூரில் வந்த ரயில் பெட்டியில் நம்ம இந்துக்களுடைய பிணங்கள் தான். இன்று வரைக்கும் அந்த பாகிஸ்தான் இந்தியாவுடைய அந்த இதுகள் தீர்க்க முடியாது. அதுக்கு எவ்வாறான ஏன் அந்த இரண்டு இடங்களுடைய மாற்றம் நம்ம எல்லாருக்கும் திராவிட தேசம் மாநிலத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா கர்நாடகாவில் காவிரி காவிரிங்கிறது தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. சட்டம் கொடுப்பாங்க. ஏன் யாத்திரை இல்லத்திலிருந்து 2 மணி பெரிய குடும்பம் அதுல வந்து தண்ணி யாத்திரை எங்க போயிருக்கிறோம் நாங்கள்? யார் மனிதனை நேசிக்காத மனிதர்களாக மனிதர்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் உருவாக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கலை கலை கலை. அதனால் அந்த கலையை நோக்கி அந்த கலைஞர்களாக நல்ல கலைஞர்களாக நல்ல கலைஞர்களாக இருந்து கொண்டு நாளைக்கு நல்ல கலைஞர்களை உருவாக்குகின்ற ஆசிரியர்களாக நல்ல நடிகர்களாக நல்ல நடிகைகளாக மாற வேண்டும், வர வேண்டும். அதற்காக உங்கள் அனைவரும் கூடுதலான சக்தியும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடுகிறேன்.